ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மாத்யூஸ் மேக்ஸிஸ். நம்ம பார்க்க பார்த்து செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு எழுதுள்ள தேர்வுகளுக்கு மேட்ரிசஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் 10ஆம் வகுப்பில் யூனிட் 3 அல்ஜிப்ராவில் இந்த டாபிக் வருகிறது. ஒரு கேண்டிடேட் கேட்டாங்க மேட்ரிசஸும் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸும் கொஞ்சம் நடத்துங்கன்ட்டு. ஸோ அவங்க கேட்டதுக்காக மேட்ரிஸ் நம்ம ஃபஸ்ட்டு போடுறேன். இதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் மேட்ரிசஸ்னால் அணிகள்னால் அடிப்படை விவரங்கள், அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ அணிகள் matrices. A matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are called rows and vertical arrangements are columns. செவ்வக அடுக்கு அமைப்பை அணி என கூறுகிறோம். கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிரை என்றும் செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல் என்றும் அழைக்கப்படும். ஆக்சுவலாக HCF LCM எப்படி கொஞ்சம் இங்கிலீஷில் பாருங்கள், தமிழ்லையும் பாருங்கள், இருந்தாலும் புரியாத சில இதுக்கு வந்து HCF LCM இங்கிலீஷில் பாருங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இங்கேயும் மேட்ரிக்ஸ் அப்படின்னும்போது நிறை இன்ட்டு நிரல் தமிழில் படிக்கணும், தமிழ்லேயே படிச்சிருந்தாங்கன்னா நிறை இன்ட்டு நிரலும் அப்படியே டக்குன்னு வரும். அந்த அதை சொல்கிறது. பொதுவாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் மேட்ரிக்ஸ் என்னென்னா ரோ பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோ பை காலம், அதாவது M/N சொல்லுவாங்க. M இன்ட்டு Nலாம் சொல்லக்கூடாது, M/N. இப்போது ரோ அப்படின்னும்போது போய் வரிசையில் நில்லு அப்படின்னா இப்படி நிற்போம், இதுக்கு பேர் தான் வரிசை. காலம் அப்படின்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வீடு கட்டுறோம்னா பேஸ் எழுப்பிட்டீங்களா, பில்லர் போட்டுட்டிங்களான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காலம் எழுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலம்னா நின்றுட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் காலம். ரைட்டுங்களா? ரோ அப்படின்னா இப்படி இருக்கும், காலம்னா நின்றுட்டு இருக்கிறது. ரைட்டுங்களா? இப்போ ஒரு பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்னா M/N வரிசைன்னு சொல்லுவாங்க. அணியின் வரிசை, ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னும்போது M/N. M இன்ட்டு N இல்லை, M/N. அதில் M என்பது ரோ, M என்பது ரோ, N என்பது காலம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது பொதுவாக ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு உறுப்பை A11, அடுத்தது A12, A11, A12, A அப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டு வந்து A1N சொல்லுவாங்க. அதே மாதிரி செகண்டில் A2N, 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 அப்படியே AM1, AM2, AMJ, AMN சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த இருக்கிற பொசிஷனை. இப்போ இங்கே ஒரு வேளை தேர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது A13, இந்த இடத்துல 5ல் இருக்குன்னா A25. ரைட்டுங்களா? ரெண்டாவது ரோ 5வது காலமில் இருக்கிற உறுப்பு. ரைட்டுங்களா? ஓகே. இப்போது ஒரு இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசாண்டலில் எத்தனை இருக்குது? 1 2 3. ஓகே, 3. நிற்கிறது எத்தனை இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா 2. இப்போ மொத்தமாக இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 3 2 6. ரைட்டுங்களா? 3 2 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2, அப்போ ரோ வந்து 2, நிற்கிறது காலம் 1 2, அது 2. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு? அணியினுடைய வரிசையை சொல்கிறச்ச 2/2ன்னு சொல்லுவோம். எத்தனை உறுப்புகள்னு சொன்னால் இது அப்படியே பெருக்கி போட்டுக்கணும், 2 2 4. ரைட்டுங்களா? அணியின் வரிசையை குறிப்பிடும் பொழுது முதலில் நிறைகளின் எண்ணிக்கையும் அதனைத் தொடர்ந்து நிரல்களின் எண்ணிக்கையும் இருக்கும். M/N அப்படின்னு சொல்லணும். M/N. Mன்றது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நிறை, செகண்ட் வரது வந்து நிரல். இந்த ஆர்டரில் தான் சொல்லணும். ரோ இன்ட்டு காலம், இந்த ஆர்டரில் தான் வரிசையை சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. ரைட்டுங்களா? ஓகே. இப்போது அணியில் எத்தனை வகைகள் உள்ளது, டைப் ஆஃப் மேட்ரிசஸ் மொத்தம் எத்தனை? ஸோ இந்த பேஸ் சில அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கணக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். நிறை அணி, ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோனா என்னன்னு சொன்னேன், இப்படி இருக்கணும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ரைட்டுங்களா? ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க, A = 8 9 4 3. அவ்வளோதான், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அதுக்கு ரோ மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் சொல்கிறச்ச 1, நிற்கிறது பார்த்தோன்னா 1 2 3 4, அப்போ 1/4. இதுவும் அதே மாதிரி தான், ரோ மேட்ரிக்ஸ் 1 தான் இருக்குது. இப்படி போட்டிங்கன்னா 1 தான் இருக்குது. அடுத்தது காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ இதுக்கு அணியின் வரிசை 1/3. ரைட்டுங்களா? ஓகே. சிமிலர்லி காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னா காலம்னா நிற்கிறது ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காலம் மேட்ரிக்ஸ்.
இப்போ எக்ஸாம்பிள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஆர்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இப்படி பார்த்து ஃபஸ்ட்டு ரோ தானே வரணும். 1 2 3 பை காலம் 1. இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு எப்போவுமே 1 தான் இருக்கணும். அடுத்தது இந்த இடத்துல எம் போட்டுக்கலாம், இல்லை என் போட்டுக்கலாம். இவங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், என் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அதே காலம் மேட்ரிக்ஸ்னால் காலத்தில் வந்து இந்த இடத்துல 1 வரணும், m/1. ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பி பார்த்தீங்கன்னா 5 7ன்னு கொடுத்துருக்காங்க. காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 1 2, அப்போது 2/1 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு காலம் மேட்ரிக்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிறது 1 தான் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4, அப்போ 4/1. ரொம்ப சிம்பிள். நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு ரோ இருக்கும். காலம் மேட்ரிக்ஸ்னால் ஒரே ஒரு காலம் நின்றுட்டு இருக்கும். அவ்வளோதான் சார். ரைட்டுங்களா? அதுக்கு ஆர்டர் கேட்டாங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னும்போது முன்னாடி 1 தான் வரும். எப்போவுமே ரோ மேட்ரிக்ஸ்னால் ஆர்டரில் ஃபஸ்ட்டு வந்து 1 தான் வரும். இங்கே எத்தனை ஒன்றாலும் வரலாம். அதே மாதிரி காலம் மேட்ரிக்ஸ்னும் போது காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். காலத்தில் 1 தான் இருக்கும். அது முன்னாடி வேறு நம்பர்லாம் கூட வரலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து சதுர அணின்னா இப்படி இருக்கும் சார். 2/2, அப்புறமா 3/3. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது m=n. நிறைகளின் எண்ணிக்கையானது நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சதுர அணின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது என்ன மேட்ரிக்ஸு? 1/1 மேட்ரிக்ஸ். ரைட்டுங்களா? ஒன்று தான் இருக்குது. இப்படி பார்த்தாலும் 1 தான், இப்படி பார்த்தாலும் 1 தான். அப்போ 1/1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 3 இருக்கும், இப்படி 3 இருக்கும், 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ சதுர அணினா தெரிஞ்சு போச்சு. நிறைகளின் எண்ணிக்கை நிரல்களின் எண்ணிக்கைக்கு சமம். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். வரையறை. இப்போது ஒரு சதுர அணியில் A11 A22 A33 என்பன சதுர அணியின் முதன்மை மூலைவிட்ட உறுப்புக்கள் எனப்படும். அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலிமெண்ட்ஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் டயகனல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதில் 2/2 வரும்போது டயகனல் இது தான். அப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 5 இவங்க தான் டயகனல் எலிமெண்ட்ஸ். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா முதன்மை மூலைவிட்ட உறுப்புக்கள். இதுவும் தான் மூலைவிட்டம். ஆனால் ஒரு மேட்ரிக்ஸில் மூலைவிட்டம் அப்படின்னும் போது இங்கேருந்து வரணும். நார்த் வெஸ்ட்டிலேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வர கோடு. ஓகேவா? இப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் மூலைவிட்ட உறுப்புக்கள். இப்போ இந்த இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 3/3 மேட்ரிக்ஸ் இதில் எடுத்துப்போம். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மூலைவிட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மூலைவிட்ட உறுப்புக்கள் இப்படி -1, அப்புறமா 6 5 இவ தான் வந்து மூலைவிட்ட உறுப்புக்கள். ஓகே, இதில் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது மூலைவிட்ட அணி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மூலைவிட்ட உறுப்புக்கள் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனலில் மட்டும் இப்படி இருக்கிறது தான் மூலைவிட்ட உறுப்புக்கள். அதே மூலைவிட்ட அணி டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனலில் மட்டும்தான், அதாவது இப்படி இருக்கிறதுல மட்டும்தான் நம்பர் இருக்கும், மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து 0வாக இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு சதுர அணியில் முதன்மை மூலைவிட்டத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள அனைத்து உறுப்புகளும் 0கள் எனில் அந்த அணி மூலைவிட்ட அணி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மூலைவிட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 -3 11 மூலைவிட்டத்தில் 3 நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 இங்கே என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இதுவும் மூலைவிட்டம் தான். மூலைவிட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்பர் வரணும். இப்போ இதே மூலைவிட்டத்தில் இங்கே 0 போட்டுட்டு இங்கே 1 இருந்துச்சுன்னா அதுவும் மூலைவிட்ட அணி தான். மூலைவிட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மூலைவிட்ட அணி. மூலைவிட்டத்தில் மட்டும் எண்கள் இருக்கும், மற்ற இடத்துலலாம் வந்து 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ் மூலைவிட்ட அணி. திசையிலி அணி ஸ்கேலர் மேட்ரிக்ஸ். இந்த
அந்த மூலைவிட்ட உறுப்புக்கள், மூலைவிட்ட அணி, இது இந்த திசையிலி அணி, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திசையிலி ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா மூலைவிட்டத்தில் மட்டும் நம்பர் ஒரே நம்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 4 ரைட்டுங்களா. ஒரு மூலைவிட்ட அணியில்னா மூலைவிட்டத்தில் மட்டும் நம்பர் இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். அதுக்கு பேர் மூலைவிட்ட அணி. அந்த மூலைவிட்ட அணியில் அந்த மூலைவிட்ட உறுப்புகள் ஒரே மாதிரியாக சமமாக இருந்தால், இங்கே 4னா இங்கே 4, இது கேனா எல்லாமே கே, இது 5னா இது எல்லாமே 5, ரைட்டுங்களா. இப்போ இந்த இடத்துல சார் நீங்கள் சொன்னீங்களே சார், இங்கே 5 போட்டுக்கலாம், இங்கே 5 போட்டுக்கலாம், இங்கே 0 போட்டுக்கலாம். அப்போ இது ஒரு ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னா இல்லை. மூலைவிட்டத்தில் இருக்கிற எல்லா உறுப்புமே ஒரே எண்ணாக இருக்க வேண்டும். இப்போ 2/2னா ரெண்டுமே இதுவாக இருக்கணும். 3/3னா 3 நம்பருமே ஒன்றா இருக்கணும். ஒருவேளை 4/4னா 4 நம்பருமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அது ஸ்கேலர் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி, ரைட்டுங்களா. ஓகே. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐஜே இந்த இடத்துல 0, ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ இஸ் நாட் ஈக்குவல் ஜேனா ஏ ஐ 1ன்னு எடுக்கிறேன்னா ஜே ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அப்போ 2ன்னு போடலாம். அப்போ ஏ 1 to 0வாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஏ 3ன்னு எடுக்கலாமா, 3ன்னு எடுக்கலாம். அப்போ 3 எடுத்தோம்னா அடுத்தது 3ஏ வரக்கூடாது, அதாவது இந்த இடத்துல 1ன்னு போடும். 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ 3 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0வாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல கண்டிஷன். ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே அப்படின்னும் போது 0வாக இருக்கும். இதெல்லாம் கேட்கலாம் சார். ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன், இந்த பாருங்கள். டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்ன கண்டிஷன், இதெல்லாம் கேட்கலாம். இப்போ ஏஐஜே ஈக்குவல் டு 0, நான் ஏதோ ஒரு டேர்ம் எடுக்கிறேன், ஒரு உறுப்பு இடத்த எடுக்கிறேன், அது 0வாக இருக்கும். அப்போ 0னா என்ன அர்த்தம்னா ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே, ஐயும் ஜேவும் சமமாக இருக்காது. ஒருவேளை ஐ ஈக்குவல் டு ஜேவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ஐ 1ன்னு ஜேவும் 1, அப்போது இங்கே ஏதோ இருக்குது. அடுத்தது ஏ 2ன்னு எடுத்துனா 2, ரெண்டாவது உறுப்புலையும், அதாவது ஏ 2 2னா இந்த இடத்துல இது, ரைட்டுங்களா. இப்படி ரெண்டாவது இடத்துல அங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். அடுத்தது ஏ 3 3 அப்படின்னா இது, இங்கேயும் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், ரைட்டுங்களா. அந்த மாதிரி A11 A22 A33 ரெண்டும் ஐ ஈக்குவல் டு ஜேவாதுன்னா அங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜேன்னு பண்ணால் அந்த இடத்துல 0 இருக்கும். அதுக்கு பேர் தான் மூலைவிட்ட அணி கண்டிஷன். அதே இங்கேயும் அதே மாதிரி தான். ஐ இஸ் நாட் ஈக்குவல், சார் புரியுதா சார் உங்களுக்கு? இது சில நேரத்தில் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிஷனில் கேட்டுடலாம், உங்களை கண்டிஷனில் கேட்டுடலாம். ஏ ஈக்குவல் டு ஏஐஜே M/M ஒரு திசையிலி அணி. வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னும் போது, அப்போ 0னா ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே, ஐயும் ஜேவும் ஒரே மாதிரியாக இருக்காது, அப்போ அந்த இடத்துல அது 0வாக இருக்கும். ஒருவேளை ஐ ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு நம்பர் கே என்பது ஒரு மாறிலி. கேவோட வேல்யூ 2 வரலாம், 3 வரலாம், -7 வரலாம், -8 வரலாம், 11 வரலாம், ஏதோ ஒன்று வரும். ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக ஒரே நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும், ரைட்டுங்களா. ஓகே. அடுத்தது சமணி அல்லது அலகு அணி, ஐடென்டி மேட்ரிக்ஸ் அல்லதுனா யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமணி அணி அல்லது அலகு அணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகனலில் இருக்கிறது எல்லாமே ஒன்றாக இருக்க வேண்டும், ரைட்டுங்களா. டயகனலில் 1 1 தான் இருக்கும், மற்றதெல்லாம் 0வாக இருக்கும். அதுக்கும் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்போல்லாம் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஜே, அப்போ மற்ற இடத்துலாம் 0னா ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜே, ரைட்டா. ஓகே. பூஜ்ய அணி நல்லாவே தெரியுது. வெற்று அணி, பூஜ்ய அணி, 0 மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ்னால் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருந்தால் அதுக்கு பேர் பூஜ்ய அணி. பூஜ்ய அணிக்கும் என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு மேட்ரிக்ஸு, 2/2 மேட்ரிக்ஸு, 3/3 மேட்ரிக்ஸு, இப்படி இருந்தாலும் பூஜ்ய அணி வரும், ரைட்டுங்களா. இப்போது நீங்கள் இதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு, ஸ்கேலர் மேட்ரிக்ஸு, டயகனல் மேட்ரிக்ஸு, இதெல்லாம் எப்படி இருக்குது. அதே மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரைட்டுங்களா. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேயே என்னவாக இருக்கணும், டயகனல் மேட்ரிக்ஸ் வரும், மற்றது வராது. அப்புறமா ஸ்கேலர் மேட்ரிக்ஸ்ன்றதும் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டுமே தான் ஸ்கேலர் மேட்ரிக்ஸ் வரும், மற்றதுக்கெலாம் வராது. அதே மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலும் அது டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அடுத்தது பூஜ்ய அணி, இது பார்த்திங்கன்னா டயகனலாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் இப்படியும் இருக்கலாம். கரெக்டாக 1/1 2/2 3/3 அப்படின்னு இருந்தால் மட்டுமே அது பூஜ்ய அணி அல்ல. 2/3 ஆர்டர் மாறிச்சுன்னா கூட அது பூஜ்ய அணி. அதாவது ஒரு அணியில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் 0வாக இருந்தால் அது பூஜ்ய அணி. அந்த அணி
ஒரு ஸ்கொயராகவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது நிறை நிரல் மாற்று அணி. ஒன்றும் இல்லை சார், இது வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுறது. இருக்கிற ஒரு அணியை அதாவது இப்படி 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 இருக்கிறது ஹரிசாண்டலில் வெர்டிக்கலாக மாற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 3 -1 இவரை வெர்டிக்கலாக இப்படி போட்டுடணும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். அதாவது ரோவெல்லாம் காலமாக மாற்றுறது. எதனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரோவெல்லாம் காலமாக மாற்றிடணும், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஏ டிரான்ஸ்போஸ். ரைட்டுங்களா? ஏ அந்த அணியின் நிறைகளை நிரல்களாகவும் அல்லது நிரல்களை நிறைகளாகவும் அல்லதுன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். அல்லது ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதாவது ரோ இப்படி இருக்கிறத நீ என்ன பண்ண போகிற, அப்படியே டைரெக்ஷன் மாற்றி இப்படி மாற்றிக்க போகிற. அப்போ 5 3 -1 படுத்துன்னு இருக்கிறது நிற்க வச்சிட்டோம். 2 8 9 படுத்துன்னு இருக்குது நிற்க வச்சிட்டோம். -4 7 5 படுத்துன்னு இருக்குது நிற்க வச்சிட்டோம். இப்போ அப்படி மாற்றிட்டோம். இப்போது இதில் ஏவை ஏ டிரான்ஸ்போஸ்னால் மாற்றுறது. இப்போ ஆல்ரெடி இங்கே மாற்றிட்டோம். இந்த ஏ டிரான்ஸ்போஸுக்கு திரும்பவும் டிரான்ஸ்போஸ் போடணும்னு வச்சுக்கோங்க, என்ன வரும், அதே ஏ கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போது இந்த இடத்துல எக்ஸுன்னு இருக்குது, இதை இன்னாண்டு எடுத்துகிட்டு போகிறீங்க -x. திரும்ப அதே பழைய இடத்துக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அப்போ -x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +x. அதே தான் இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா. ரைட்டுங்களா? இதெல்லாம் கூட கேட்கலாம். ஏ டிரான்ஸ்போஸுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னா அதே பழைய ஏ கிடைக்கும். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3/2ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா ஆர்டர் என்னவா மாறிடும், இடம் மாறிடும், 2/3ன்னு மாறிடும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இப்படி இருக்கிற மேட்ரிக்ஸ் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து அது வந்து அதே தான். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஆர்டர் என்னவாக மாறும்னா அதே தான். ஆல்ரெடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3, இதை டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே 3/3 தான் வரும். ஆனால் பட் ஒரு ரெக்டாங்குலர் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வக அணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 3/2ன்னு இருக்குது. இதை இடத்த மாற்றி போட்டோம்னா என்னவோ மாறிடும், ஆர்டர் 2/3. இப்படி படுத்துங்கிறதுலாம் நிற்க வச்சிட்டோம்னா அப்போ 1 5 8 9 4/1 நிற்க வச்சிட்டோம்னா ஆர்டர் 3/2 என்பது 2/3ன்னு மாறிடுது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், ஒரு 3/4 மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணால் ஆர்டர் என்னவா கிடைக்குன்னா 4/3 இடம் மாறிக்கும். அடுத்தது முக்கோண அணி, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கீழ் முக்கோண அணி, மேல் முக்கோண அணின்னு சொல்லுவாங்க. மேல் முக்கோண அணினா இந்த ஒரு டயகனல் போட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கிறது மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கும், கீழே 0வாக இருக்கும். கீழ் முக்கோண அணினா டயகனல் போடுங்க, இந்த கீழே இருக்கிறதுக்கு மட்டும் எலிமெண்ட்ஸ் அந்த எண்கள் இருக்கும், மேலே இருக்கிறது 0வாக இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் அழகாக இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸி. குழப்பம் சில நேரத்தில் எது கீழ் முக்கோண அணி எது மேல் முக்கோண அணி அப்படின்ற மாதிரி. ரைட்டுங்களா? கீழ் முக்கோண அணினா டயகனல் போட்டிங்கன்னா கீழே நம்பர் இருக்கணும். ரைட்டுங்களா? மேல் முக்கோண அணினா டயகனல் போட்டினா மேலே நம்பர் இருக்கணும். எதனா ஒன்று பிடிச்சிக்கோங்க. அந்த கீழே 0 வருது மேலே 0 வருது அதை போட்டு மைண்டில் குழப்பிக்காதுங்க. கீழ் முக்கோண அணி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா புரியும். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயகனல் போடுறீங்க, லோயர் அப்போ கீழெல்லாம் நம்பர் இருக்கும். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் டயகனல் போடுறீங்க, அப்பர் அப்படின்னா இந்த கோட்டுக்கு மேலெலாம் நம்பராக இருக்கும். இதுக்கு கண்டிஷன் கொடுப்பாங்க. இந்த கண்டிஷன்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் AIJN/N இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி இதுவும் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துக்குன்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஒரு பக்கா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் முன்னாடி. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒரு சதுர அணிக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அப்பர் ட்ரையாங்குலரா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸான்னு சொல்ல முடியும். மற்றபடி இருக்கிற செவ்வக ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போ முக்கோண அணி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக அது ஒரு சதுர அணியாகத்தான் இருக்க வேண்டும். கண்டிஷன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுப்பாங்க. I is greater than J எனும்போது AIJ = 0. I is greater than J, I is greater than J அப்படின்னா இந்த இடத்துல இது என்ன சார், இது அப்பர் ட்ரையாங்கிள். அப்பர் ட்ரையாங்கிள்லாம் என்ன சொன்னேன், ஒரு டயகனல் இந்த டயகனல் இந்த கோடை போட்டுக்கோங்க, இதுக்கு மேலே இருக்கிற நம்பர்.
இங்கே இந்த இது என்ன சொல்லுவோம் சார்? A21 சொல்லுவோம். A21 இந்த 2ன்றது தான் I, இந்த 1ன்றது தான் J. அப்போ 1 விட 2 பெருசு, அப்போ இங்கே பெருசு. அப்போ I is greater than J, அதை தான் இங்கே சொல்லுவாங்க. I is greater than J அப்படின்னா அது கால்டு இது இங்கே பாருங்கள், இஸ் கால்டு அப்பர் ட்ரையாங்கிள். இதோடு முடிஞ்சிடும். படிக்கும்போது ஒழுங்காக படிக்கணும், ரைட்டுங்களா? அப்பர் ட்ரையாங்கிள்னா I is greater than J வந்து 0வாக ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல லோயர் ட்ரையாங்குலர் அப்படின்போது ஒரு டயகனல் போடுங்க, கீழே மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடம் 0 ஆகுது. அப்போ இந்த இடம் என்னது? இது என்ன சொல்லுவாங்க? A12ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன அது? 1 2 பெருசு, 1 என்பது I, இந்த 2 வந்து J. அப்போ I இஸ் லெஸ் தேன் Jவாக இருக்கும், ரைட்டுங்களா? IJ = 0னா I இஸ் லெஸ் தேன் J. இதுக்கு பேர் வந்து லோயர் ட்ரையாங்கிள், ரைட்டா? ஓகே. சம அணிகள். சம அணிகள்னா 2 அணி கொடுப்பாங்க. 2 அணியில் இருக்கிற இந்த இடத்துல தப்பாக இருக்குமே. ஸோ 2 இருக்குது. அதாவது அணிகள் A மற்றும் B ஆகியவற்றின் வரிசைகள் மற்றும் Aவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் Bயில் உள்ள ஒத்த உறுப்புகளுக்கு சமம் எனில் 2 மேட்ரிக்ஸ் வரும். சரி, ஓகே. இங்கே கொடுத்தது நான் அப்படியே சொல்லிடுறேன். சம அணிகள் அப்படின்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ் அப்படின்னா இதில் ஆர்டர் என்ன இருக்கோ, இதில் ஆர்டர் 2 சம அணிகள் அப்படின்னா இது ஆர்டர் 2/2னா இன்னொரு அணியும் Bயும் 2/2 தான் இருக்கணும். இங்கே 5ன்னு இருந்தால் Bலையும் அது ஏதோ ஒன்று பண்ணால் 5 தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், 1² + 2² சொல்கிறாங்க. 1² 1, 2² 4, ஆட் பண்ணிங்கன்னா 5. அப்போது ஆர்டரும் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த உறுப்பும் சமமாக இருக்கணும், ரைட்டுங்களா? இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது 1 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல sin² θ + cos² θன்னு கொடுக்குறாங்க. இதோட மதிப்பு எவ்வளோ? 1, ரைட்டுங்களா? இது 0ன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 3/2, இங்கே -5/2, 3 5 போச்சுன்னா -2, -2/2 -1. அப்போ 1 -1, இது ஒட்டு மொத்தமாக 0ன்னு இருக்கும். இங்கேயும் 0ன்னு வருது. இப்போ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா sec² θ - tan² θ, இதோட மதிப்பு 1. இப்போ 2 1 கூட்டிங்கன்னா மதிப்பு. இந்த B என்ற அணியை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஏவில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே வரும். அப்போ சம அணிகள் அப்படின்றது என்னென்னா ஆர்டர் 1ஆக இருக்கணும். இதில் இருக்கிற ஒத்த உறுப்புகள் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பியில் உள்ள உறுப்புகளுக்கு ஒத்த உறுப்புகளுக்கு சமம்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற எண்ணு 5னா இன்னொரு அணியில் இருக்கிறதுக்கு அங்கேயும் 5ன்னு இருக்கணும், அவ்வளோதான் சார். ஆர்டரும் ஒரே மாதிரியாக இருக்கணும், ரைட்டா? ஓகே. எதிரணினா ஒன்றுமே இல்லை சார். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு எதிரணினா நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் +2ன்னு இருந்தால் -2, -4னா +4, +9னா -9, அவ்வளோதான். ஒவ்வொரு உறுப்புக்கும் நெகட்டிவ் அதோட ஆப்போசிட் சைன் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் எதிரணி, நெகட்டிவ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து ப்ராக்ரஸ் செக்கு. த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ காலம் மேட்ரிக்ஸ் ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நிரல் அணியில் உள்ள நிரல்களின் எண்ணிக்கை. நிரல் அணினா என்னன்னு சொல்லியிருக்கேன்? காலம் மேட்ரிக்ஸ்னால் இப்படி ஒன்றே ஒன்று தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1 தான் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 அப்படின்னா இது ஒரே ஒன்று தான் நிற்குது. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரல்களின் எண்ணிக்கை 1 தான். நிறை அணி ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 5 அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து ரோ மேட்ரிக்ஸ். இது எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். அடுத்தது, எந்த ஓர் அலகு அணியிலும்
மூலைவிட்டத்தில் இல்லாத உறுப்புகள் டேஷ் ஆகும். த நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன சொன்னேன்? 1 0 0 0 1 0 அப்புறமா 0 0 1. யூனிட் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் இந்த டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்? ஒன்றாக இருக்கணும். அப்போ இந்த யூனிட் மேட்ரிக்ஸில் மூலைவிட்டத்தில் அல்லாத உறுப்புகள் இதுதான் மூலைவிட்டம். மூலைவிட்டம் 1 1 ஆயிடுச்சு. மிச்சம்லாம் என்னவாக இருக்குது? 0 0 0 0 0 எல்லாமே என்னவாக இருக்கும்? 0 ஆகும். ரைட்டுங்களா? அடுத்தது 32 உறுப்புகளை கொண்ட சதுர அணி இருக்க முடியுமா? டஸ் தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் 32 எலிமெண்ட்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? 1 by 1 அப்போ பெருக்குனா 1, அப்போ 2 by 2னா அப்படின்னா 4, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3 by 3னா 9, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 4னா 4 4 16. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ரெண்டும் ஒரே நம்பராக இருக்கணும். அப்போ பெருக்குனா ஒரு பக்கா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வரும். அப்போது 32 என்பது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இது ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோன்னா 32க்கு எடுக்க முடியாது. அப்போ தேர்ஃபோர் இது ஒரு சதுர அணியாக இருக்காது. ஒரு சதுர அணியாக இருக்குமே ஆனால் அது என்னவாக இருக்கும்? ஒரு பக்கா வர்க்க எண்ணாக இருக்க வேண்டும். 5 by 5ன்னா எவ்வளோ இருக்கும்? 25. 6 by 6 மேட்ரிக்ஸ் எடுக்குன்னா 36. அப்போ 32 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் இருக்காது. 32 ரெண்டு ஒரே எண்ணாக பிரிக்க முடியாது. ரைட்டுங்களா? ஓகே, ப்ராக்ரஸ் செக்கம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து ஒரு கேண்டிடேட் கேட்டாங்க, எனக்கு மேட்ரிசஸ் போடுங்க, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நடத்துங்கன்னு. இதை நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்றத பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஒரு 30 வியூஸ் தான் போகுது, 40 வியூஸ் தான் போகுது அப்படின்னும்போது இதுக்குன்னு மெனக்கெட்டு இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகும். கிளாஸ் எடுக்கிறது ஒரு 1/2 hour, இதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ரைட்டுங்களா? நான் திரும்பவும் சொல்கிறது தான், நான் பண்ணேன்னா விடிகாலம் 4 மணிக்கு எழுந்து எல்லாமே 7 மணிக்குள்ளார முடிஞ்சிடணும். ஏன்னா 7 மணிக்கு நான் வீடியோ எடுத்து கிளம்புனா தான் வேலைக்கு போக முடியும். நைட்டு 9 மணிக்கு வருவேன். ஸோ இந்த இன்பிட்வீன் வெடிகாலத்தில் நான் வீடியோ போடுறேன். ரைட்டுங்களா? ஸோ அப்படி போடும்போது இந்த வியூஸ் 30 40 போது அது இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இதுக்கு நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுகிறது. ஓகே, இப்போ இதில் இந்த வியூஸ் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். போச்சுன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை. ரைட்டா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.